உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, ஆவியோடும் நல் இதயத்தோடும் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த மூன்றாவது ஆராதனையில் கர்த்தர் வல்லமையாய் தம்முடைய மகிமையை வெளிரங்கப்படுத்தட்டும். இரண்டாவது ஆராதனையில் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்தார். இந்த மூன்றாவது ஆராதனையிலும் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்வார். ஆமென். அவங்க பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அவர் செயலாற்றாமல் இருக்க முடியாது, அவரால் பேசாமல் இருக்க முடியாது. ஆமென். ஆண்டு நிச்சயமாய் திருவுளம் பற்றுவார். வந்த ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சமயத்துக்கேன்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அந்த பாடலை. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உமது கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. நீ செய்த உமக்கே உந்தன் கிருபை, உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு, நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தரும் இன்பம் எல்லாம், நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தை வல்லமை, உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. நீ தந்த இன்பம், நீ தந்த இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தை, உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மையுள்ளவரே, துதிக்கு
துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென். இந்த 3வது சரணத்தில் அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. ஏனென்றால் அந்த வார்த்தை கொஞ்சம் கூட பிசுறாது, கொஞ்சம் கூட அந்த வார்த்தைகள் மாறாது. ஆமென். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதனால தான் பாடின உண்மை உள்ளவரே. ஆமென். அந்த சரணத்தை 3வது சரணத்தை பாட போகிறோம். நான் 2வது ஆராதனை சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா அற்புதத்தை கொண்டு வருகிற ஒரு வாகனம் போல. எப்படி பார்த்தீங்கன்னா வாகனங்கள் சில காரியங்களை கொண்டு வருகிறது பாருங்க, அதுபோல ஆண்டவருடைய அற்புதத்தை கொண்டு வருகிறது தான் தேவனுடைய வார்த்தை. அதுதான் 100க்கு அதிபதி சொன்னார், அந்த ஒரு வார்த்தையை அனுப்புங்க போதும், அந்த வார்த்தையை அனுப்பினால் போதும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதனால இந்த 3வது ஆராதனை தேவனுடைய வார்த்தை கடந்து வருவதாக, உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதாக. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை வல்லமை உள்ளது. அது வெறுமையா திரும்பவே திரும்பாது, அது வார்த்தையை நிறைவேற்றும். ஆமென். பாடலாமா? நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தை, உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பம், நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. ஓ உந்தன் வார்த்தை, உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவரே. துதிக்கு பாத்திரரே. உண்மையுள்ளவரே. துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க ஆவியோடும் நல் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு நீ நல்லவராகவே இருக்கிறீர், நல்லவராகவே இருப்பீர். ஹல்லேலூயா. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஆனா வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். விசுவாசம். ஆமென். 3வது ஆராதனையில் ஒரு தேவ மனுஷன் நம்ம மத்தியில் விசேஷ விருந்தினர் வந்திருக்கிறார். அவர் தான் சொன்னார், விசுவாசம் என்பது நம்பப்படாத உறுதி. ஆமென். ஸோ அதனால விசுவாசம் காணக்கூடாததை நம்புறது தான் விசுவாசம். காண்கின்ற காரியத்தை நம்புறதுக்கு நமக்கு விசுவாசம் தேவையில்லை. ஆமென். காணக்கூடாத காரியங்களை நம்புவதற்கு தான் விசுவாசம் நமக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். எனக்கு ரொம்ப பிடிக்கும், யோசேப்பு விசுவாசத்தினால் தன் எலும்புகளை குறித்து அவன் தீர்க்க தரிசனமாய் சொன்னான், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார், அப்பொழுது என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு ஆமென் அந்த கானான் தேசத்தில்
என்னுடைய எலும்புகளை விதைக்கும்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு தன் எலும்பை பார்த்து பேசினான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோசித்து பாருங்க, எலும்பை பார்த்து பேசினான்னா அது எத்தனை அவனுடைய அவங்க அடிமைத்தனத்திலே 430 வருஷம் இருந்தாங்க. அப்படின்னா அவன் எத்தனை வருஷம் இருந்தான்? கிட்டத்தட்ட நாம எத்தனை வருஷங்கள்னாலும் சரி, அவன் தெரியும் விசுவாசம் அது ஒளிந்து போகவே போகாது. விசுவாசம் ஒருபொழுதும் வற்றாது. அவன் நிச்சயமாய் விசுவாசம் இருக்கும் பொழுது அங்க தேவனுடைய செயல் ஆமென் அதிகமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. ஆமென். ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த பாலை பாட போறோம், விசுவாசமா பாட போகிறோம். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். கைகளத்தில் நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம். அப்பா பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத தேவரீ தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். ஓ தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நீங்க செய்ய நினைச்சத நீங்க செய்ய நினைச்சத. காற்றையும் பார்க்கல, மழையையும் சொல்லுங்க. மீண்டும் once again. காற்றையும் பார்க்கல, ஓ காற்றையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத ஓ நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. அத்திமரம் அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனிதரல. சொல்லுங்க. அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனிதரல, ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கை அஸ்திபாரோ அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைச்சத ஓ ஏசையா, நீங்க செய்ய நினைச்சத தேவரீ எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய். அந்த நாமத்தை சத்தமா கூப்பிடுவோமா? எல் ஷடாய். நீங்க செய்ய நினைச்சத செய்து முடிப்பீங்க. எல் ஷடாய். அதிசயமாய வாழ்க்கைய ஈசடாய். எல் ஷடாய். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. ஏசையா
சீக்கிரம் செய்து முடிப்பீங்க, குறையின்றி செய்து முடிப்பீங்க, நிறைவாய் செய்து முடிப்பீங்க. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். One more time. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே, சாவாமை உள்ளவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத, ஓ நீங்க செய்ய நினைச்சத தேவரு தேவரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனா தாமதமானவனே அவன் செய்ய நினைச்சிட்டான். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவன் சரி ஆண்டவருக்கே உதவி செய்யலாம் என்று சொல்லி அவன் மனைவியுடைய பேச்சை கேட்டு, ஆண்டவர் நீ சரியவனுக்கு நீ செஞ்சு முடி. அதுக்கப்புறம் அவன் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ளவர், எனக்கு முன்பாய் நீ உத்தமனாய் இரு. அதனால ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ செய்யறதான் செஞ்சு பார்த்துக்கோ, கடைசியில் திருப்பி என்கிட்ட தான் வரணும், நான் தான் உங்க வாழ்க்கையில செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அது தவறாய் முடிந்து விடும். கர்த்தர் செய்தார்னா சரியா செய்வார். பக்கத்துல சரியா செய்வார். அவர் செய்தாதான் சரியா, அவர் செஞ்சாதான் சரியா முடியும். நம்ம சரியா தப்பா செஞ்சிருவோம். என்ன பண்ணுவோம்? சரியா செய்யறோம்ட்டு சரியா தப்பா செய்வோம். ஆனா அவர் செய்தார், ஆமென், நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. அது அவருக்கு அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. நல்ல பக்கத்துல பார்த்து அவசரப்படாதீங்கன்னு சொல்லுங்க. அவசரப்படாதீங்க, வாழ்க்கையில் எதுக்குமே அவசரப்படாதீங்க. அவர் செய்வத நேர்த்தியா செய்வார், சிறப்பாய் செய்வார். ஹல்லேலூயா. பல்லாம திருப்பி அந்த நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. எனக்காய் செய்து முடிப்பீங்க, சீக்கிரம் செய்து முடிப்பீங்க, குறையின்றி செய்து முடிப்பீங்க. ஓ எனக்காய் செய்து முடிப்பீங்க, சீக்கிரம் செய்து முடிப்பீங்க, குறையின்றி செய்து முடிப்பீங்க, நிறைவாய் செய்து முடிப்பீங்க. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீ செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி நீங்க செய்ய நினைச்சத ஏசையா எங்க வாழ்க்கையில எங்க தெய்வமே. ஆமென். நமக்கு எது ரொம்ப பிரச்சனை தெரியுமா? சூழ்நிலை தான் நமக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நமக்கு சூழ்நிலையை பார்க்க தான் நமக்கு தோணுதில்லை, காலங்களை பார்க்க தான் நமக்கு தோணுகிறது, நம்மளுடைய பலவீனத்தை பார்க்க தான் நமக்கு தோன்றுகிறது. ஆமென். 3வது ஆராதனையில தேவ மனுஷன் ஒரு, நான் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா வந்திருக்கிறார். அவர் வார்த்தையை சொன்னார். ஆமென். ஒரு மருந்து அடிக்கடி அவர் பயன்படுத்துவார், டெய்லி மருந்து அவர் பயன்படுத்துவார். என்னது மாதிரினா, தன் சரீரம் செத்து போயிருந்ததையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதிலும் எண்ணாது இருந்தான். அதனால சில காரியத்தை ரொம்ப போட்டு யோசிக்காம அது எண்ணாதீங்க, அந்த காரியத்தை குறித்து யோசிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே நீர் யோசனையின் வல்லவர்,
உமக்கு எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், யாரை வச்சு செய்யணும் என்பது எல்லாம் நீர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அதனால ஆமென். நம்ம என்னாவது இருக்கணும். நிறைய டைம் நம்ம அதை யோசிக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றங்கள் உண்டாகிறது. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இன்னொரு பாடல், அதுவும் எல் ஷடாய் தான். ஆமென். அந்த நாமத்தை குறித்து தான் நம்ம பாட போகிறோம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. எதை குறித்து எங்களுக்கு பயம் இல்லை. எங்களை பலப்படுத்தும் கிறிஸ்து இருப்பதினாலே எந்த பயமும் எனக்கில்லையே. அவர் என் வலப்பக்கத்தில் அவர் துணையாய் நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஹல்லேலூயா. எல் ஷடா என் தெய்வமே, எல் ரோஹி என் தகப்பனே. அந்த பாட்டில் வரும்போது தகப்பனே, நமக்கு ஒரு டேடி இருக்கிறார், ஹெவன்லி டேடி இருக்கிறார், பரலோக தகப்பன் இருக்கிறார். அவர் தப்பாமல் நம்ம வாழ்க்கையில காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். சில மனைவிமார்கள் கம்ப்ளைண்ட் பண்றது பார்த்து, இவருக்கு கரிசனையே இல்லை பாஸ்டர், கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரு, அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் சாப்பாடு உண்டு, தூக்கம் உண்டு, அவரையே வீட்டில் நடக்குது, பிள்ளைக்கு என்ன நடக்குது அதை குறித்து அவர் அக்கறையே இல்லை. இந்த பூலோக தகப்பன்களுக்கு அப்படி ஆமென். கணவன் மாதிரி குறித்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நமக்கு பரலோக தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தவறாமல் நம் வாழ்க்கையில காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பாடலாம். அந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை பலப்படுத்தினால், என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால். நீரே என் பலன், என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடா என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடா என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீர் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. யெகோவா எல் ஷடா என் தெய்வமே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடா என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. கர்த்தரே தெய்வம் என்று கரம் தட்டி கொண்டாடுவே. கர்த்தரே தெய்வம் என்று கரம் தட்டி கொண்டாடுவே. எல் ஷடா என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடா என் தெய்வமே, எல் ரோயி யெகோவா
ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஓ, என் பலனாக கிறிஸ்து எந்த பயமும் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இருக்கிற நிலைமையில் நீங்க இருக்க போறது கிடையாது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்கிற நிலைமையில் நீங்க இருக்க போறது கிடையாது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் ஸ்தானத்தை மாற்ற போகிறார். உங்க சூழ்நிலையை கர்த்தர் திருப்ப போகிறார். ஹalleluya. வெங்கல கதவுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். இன்னைக்கு செய்தியை இரும்பு கதவுக்கு தானாய் திறந்தது என்று சொல்லி தேவ மனுஷன் செய்தி கொடுக்க வைத்தார். ஆமென். நான் சொல்றேன், எல்லாம் தானா நடக்கும். ஆமென். தானா நடக்கும். நம்ம ஆண்டவர் கையில நம்மளை ஒப்படைச்சிட்டா போதும், அவர் பொறுப்படுத்தி கொண்டு நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் அந்த முதல் சரணத்தை பாடப்படும். யெகோவா நிசி எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். சில பேர் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வந்திருக்கலாம், ஆனா அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கர்த்தர் கொண்டாட்டத்தின் பள்ளத்தாக்காய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பெராக்காவை கர்த்தர் தருவார். பக்கத்துல பார்த்து பெராக்கா, பெராக்கா. ஆமென். இன்னொரு பள்ளத்தாக்கு இருக்கு, அது இன்னொரு வார்த்தை வரும். பாக்காவா ஒரு வார்த்தை வரும். கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, பட் கொண்டாட்டத்தின் பள்ளத்தாக்குக்கு பெராக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா இதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாடலாமா? அந்த சரணத்தை நம்ம பாடலாமா? ஓகே. பாக்கா, ரைட்? பாக்கா, B-A-K-A, பாக்கா, ரைட்? B-A-C-A, பாக்கா. சாம் 84, சங்கீதம் 84ல பாக்கானா என்னன்னா வேலி ஆஃப் சாரோ, கண்ணீரின் பள்ளத்தாக்கு. பட் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், வேலி ஆஃப் பெராக்கா. அந்த பாக்காவை தான் பெராக்காவா கர்த்தர் மாத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பாருங்க, பாக்கா மாறுகிறது. எப்படி மாறுகிறது? பெராக்காவா மாறுகிறது. ஆமென். கர்த்தர் நம்மை கூடி பெராக்காவில் கூடினோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் என்று சொல்லி பெராக்காவில் கர்த்தருக்கு துதி பாடலை பாடினார்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்கை மாற்றுகிற காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. சொல்லுங்க. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. ஓ, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ரோய் யெகோவா என் ராஜனே.
கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா. பாக்காவை பெராக்காவா நீங்க மாத்துவதற்காய் நன்றி ராஜா. அப்படியே கைகளை உயர்த்தி எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி என் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோஹி என் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே. யாவே ரஃபா, எலோஹிம், எல் ஷடாய். ஆண்டவர் நாமம் பல நாமங்களுடையவர். அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. Thank you Jesus. Thank you Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அவர் உதவி செய்கிறவர், அவர் உதவி கரம் நீட்டுகிறவர், ஒத்தாசை அனுப்புகிறவர். அவர் நாமத்தை பாடுவோமா? எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல் ரோஹி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. சொல் எபினேசர். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல் ரோஹி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது, துதிக்கின்ற போது இறங்கியும் துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசு ராஜா, ஆராதனை உமக்கே, ஆராதனை யெகோவாயிரே என்னை கண்டீரே. எல் ரோஹி ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க எல் ரோஹி, எல் ரோஹி என்னை கண்டீரே, யெகோவா, யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற நேரம், துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும்
இயேசுவே ஆராதனை 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 ஆயுளெல்லாம் எதவ அர்ப்பணத்தோடு ஆராதனை ஆயுள் காலமெல்லாம் ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே எல்ரோயி என்னை கண்டீரே எபினேசரே உதவி நீரே ஆராதனை ஓ எல்ரோயி ரெண்டு கைகள் வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே வாரும் தூய ஆவியே எங்கள் துதிகளை ஏற்றுமே ஏற்றிடுமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம்மருகே நித்திய பேரின்பம் உண்டு முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு என்னை காக்கும் இறைவன் நீரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் சொல்லுங்க என்னை காக்கும் இறைவன் நீரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே என்னை ஆளும் தலைவர் நீரே உமையன்றி ஆசை வேறில்லை என்னை ஆளும் தலைவர் நீரே உமையன்றி வேற ஆசை இல்லை ஐயா கைகளை உயர்த்தி என்னை காக்கோ அரசாலும் அரைசாலும் தலைவர் நீரே
என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவன் நீரே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம். ஓ ஆராதனை நாளெல்லாம். என்னை காக்கும், என்னை காக்கும் அரசா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு declare Jesus is your Lord, இயேசு என் தெய்வம் என்று அறிக்கை செய்யுங்க. இறைவன் நீரே, என் தலைவன் நீரே. மீண்டும் once again என்னை காக்கோ, என்னை காக்கோ இறைவன் நீரே, தலைவன் நீரே. ஓ ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி கர்த்தர் உங்க வாழ்க்கை அரசாளட்டும், கர்த்தர் உங்க வாழ்க்கை அரசாளட்டும். சத்ருவின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்படட்டும். ஆராதனை ஆராதனை. ஓ என்னை காக்கோ, என்னை காக்கோ இறைவன் நீரே. சொல்லுங்க சொல்லுங்க, மீண்டும் 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 சொல்லுங்க. ரூத்த போல மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. என்னை காக்கிற இறைவன் உண்டு. இயேசு நீரே, தலைவன் நீரே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஆராதனை உமக்கே நாளெல்லாம். ஆராதனை உமக்கே. ஆராதனை எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே, பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே. We worship you, Lord. ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, ஆராதனை உமக்கே. பிரதர் சிஸ்டர், இந்த கால வேளையில இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின்படி, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி
தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். None of my words will be delayed any longer. உங்க வாழ்க்கையில் அநேக டிலேயை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? டிலே ஆயிட்டே இருக்குதே, தாமதமாயிட்டே இருக்குதே. இந்த திருமணம் தாமதமாகுது, இந்த பிள்ளை கன்சீவ் ஆகுது, பிள்ளை பெற்றெடுப்பது தாமதமாகுது, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் தாமதமாகிறது போல தெரிகிறதே அப்படி நீங்க யோசிக்கிறீங்களா? ஒன்றை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வாட் எவர் காட் ஹஸ் ப்ராமிஸ்ட், கர்த்தர் உரைத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக அது நிறைவேறும். நம்முடைய மைண்ட் டைமிங்ல அது டிலே ஆகிறது போல தெரியும், பட் இட் இஸ் நாட் a delay. அது டிலேயே கிடையாது. கர்த்தர் நேர்த்தியா செய்ய முடித்து வல்லவராய் அவர் இருக்கிறார். உங்க லைஃப்ல பெர்ஃபெக்டான டைம்ல, பெர்ஃபெக்டான வேலை, பெர்ஃபெக்டான மிரக்கிளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். Amen. Hallelujah. No more delays. உங்க ப்ரமோஷனை Amen தடுக்க முடியாது. No more delays. ஜனங்கள் மறந்து போகலாம், உங்க கூட இருந்த நண்பர்கள் மறந்து போகலாம், ஆனா நேரம் வரும் பொழுது ராஜாவே உங்களை அழைத்து வர சொல்லுவார். Amen. கர்த்தரே உங்களை உயர்த்துவார். அந்த உயர்வு யாருமே யோசிச்சு பார்க்காத அளவிற்கு அந்த உயர்வு இருக்கும். யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்த என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். No more delays. No more delays. உங்க நெஞ்சில கை சொல்லுங்க, ஆண்டவரே என் லைஃப்ல நீங்க எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பீங்க. ஆண்டவரே சொல்லுங்க, என் வாழ்க்கை ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பீங்க. ஆமென். சொல்லுங்க, என் வாழ்க்கையில இனிமேல் டிலே வராது. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. So Lord, we thank you. எங்க பங்கு நீங்க தான், எங்க சொத்து நீங்க தான், எங்க எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. எங்க ஆராதனையை நாங்க நிறுத்த போறதே கிடையாது. Father, we will not stop worshiping you. வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, ஜெபித்தது கிடைக்கலையே என்று சொல்லி எங்கள் ஆராதனை நிறுத்த போறது கிடையாது. நாங்கள் தொடர்ச்சியாக ஆராதித்துக் கொண்டே இருப்போம், துதித்துக் கொண்டே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதற்கு கரங்களை ஊதி சொல்லுங்க, ஆண்டவரே நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். நான் உம்மை உயர்த்தி கொண்டே இருப்பேன். ஆமென். கர்த்தரை தேடிக்கொண்டே இருப்பேன், கர்த்தரை சார்ந்தே நான் இருப்பேன். எஸ் லார்ட், எங்க பங்கு நீங்க தான், எங்க சொத்து நீங்க தான். we hold on to you. thank you Father. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து இந்த மூன்றாவது ஆராதனையிலையும் உடைய மகிமையை வெளிப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென்.